எல்லாருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சரன். நான் ஜீவி. இன்றைக்கி கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பெரிய வெங்காயம் 4, 3 தக்காளி, 2 பூண்டு. இந்த டம்ளரில், அதாவது 100 ml பிடிக்கும், அந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தனியா, கொத்தமல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தனியா எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சின்ன ஸ்பூனில், டீஸ்பூனில் 2 ஸ்பூனு மிளகு, சீரகம் ரெண்டும் ஈக்குவலாக எடுத்து வச்சுட்டு, அடுத்து 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கசகசா இதெல்லாம் நம்ம சேர்த்து வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம புளி போடணும். அதுக்கு பாருங்கள் என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சு புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே 1,5 கிலோ மீனுக்கு, அதாவது 2 கிலோ மீன் எடுத்து உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டதும் 1,5 கிலோ வந்துச்சு. அதுக்கு இன்னும் தேவையான பொருட்கள் பெருங்காயம், மஞ்சத்தூள், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் ரெண்டுமே வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு அந்த தனியாவை முதல்ல போட்டு வறுக்கணும். அது பாதி வந்தப்புறம் மிளகு, சீரகம், வெந்தயம், கசகசா எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு வறுக்கணும். முதல்லையே போடக்கூடாது, கொஞ்ச நேரம் பொறுத்து ஒவ்வொன்றா சேர்க்கணும். இப்போது பாதி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த மிளகு, சீரகம், அடுத்து வெந்தயம், கசகசா எல்லாத்தையும் கொட்டி அப்படியே வறுத்து எடுக்கணும். அதாவது உடனே இது சீரகம்லாம் உடனே வந்துடும். அதனால் 3/4 பாகம் நல்லா அது பதம் வந்தப்புறம் தான் போட்டு வறுக்கணும். இப்போ எடுத்து எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம் ஒரு தட்டில். இது ஆறிட்டுருக்கட்டும். நம்ம இப்போ ஆறினோடனே அதை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் பூண்டு இது மாதிரி சின்ன உரலில் போட்டு இடித்து எடுத்து வச்சிடணும். இப்போ அந்த புளியும் ஊற வச்சுட்ருக்கோம். பொடியும் ரெடியாக இருக்குது. கருவேப்பிலை, கொத்தமல்லி அலசி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் வச்சு இப்போது மீன் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி மீன் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். பாருங்கள், இது கெண்டை மீன் 2 கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அது உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி 1,5 கிலோ தான் வந்திருக்கு. இப்போது இது உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அது அந்த மீன் வாசனை போகிற அளவுக்கு நல்லா பாருங்கள், நிறைய தண்ணி பிடிச்சி நல்லா தாராளமாக நல்லா கழுவி எடுக்கணும். ஒவ்வொன்றா எடுத்து கழுவி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போடணும். தண்ணி நிறைய பிடிச்சி பாருங்கள், இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையாக எடுத்து கழுவி இன்னொரு பாத்திரத்துக்கு போடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போது இன்னொரு முறை வாஷ் பண்ணணும். இன்னொரு முறை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல்லெல்லாம் வராமல் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் இன்னொரு முறை நல்லா தண்ணி பிடிச்சி வாஷ் பண்ணி எடுத்துடணும். எடுத்து வச்சுட்டு அப்புறம் பாருங்கள், நல்லா தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுடணும். கலக்கி வச்சுட்டா அது ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த குழம்புக்கு ரெடி பண்ணலாம். இப்படி கலக்கி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க, அது ஊறட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு வாணலி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே அந்த பூண்டு நசுக்கி வச்சோம் அதில் முதல்ல போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்ட அப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோமோ அதை போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். அதுவும் நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம அந்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கோமா அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். எல்லாமே நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளி எடுத்து போடலாம். தக்காளி போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலந்து வரணும் எல்லாமே. இதெல்லாம் நல்லா வதங்கிட்டப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அலசி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தான் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் இதில் போட்டிருக்கோம். மீனில் மீதி தேவையான அளவு இதில் தான் சேர்க்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடணும். பாருங்கள், இது மாதிரி எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளியும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், இதை நல்லா கலந்துட்டு நம்ம இப்போது தேவையான அளவு நம்ம திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், இதில் இப்போ நான்
தண்ணி ஊற்றி கலக்கிறேன். இப்போ எனக்கு இவ்வளோ திக்னஸ் வேணும், அதனால் நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து கொதிச்சிட்ருக்கட்டும். இதை மூடி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அந்த இன்னொரு பக்கம் இன்னொரு வானலில் இப்போ கடலை எண்ணெய் ஊற்றிட்டு, முன்னே வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும். இதில் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிட்டு இதில் அந்த மீனெல்லாம் எடுத்து போடணும். போட்டுட்டு லைட்டாக திருப்பி விடுங்க. ஏன்னா அதுவே மென்மையாக இருக்குது, ரொம்ப இது பண்ணால் கலங்கிடும், கரைஞ்சிடும். அதனால் லைட்டாக மட்டும் திருப்பி விட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த கொதிக்கிற குழம்புல தான் இதை சேர்க்க போகிறோம். அதனால் உடனே இதை லைட்டாக திருப்பி விட்டு இது பண்ணிவிடுங்க. அப்புறம் அதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு திருப்பி விட்டுட்டு, இப்போ நம்ம அந்த கொதிக்கிற குழம்புல எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ அந்த பொடியை அரைச்சி வச்சுக்கிறோமே அதையும் கலந்து விட்டுடுங்க. இப்போ அவ்வளோதான். இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு செகண்ட் வச்சு லைட்டாக திருப்பி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஒரு செகண்ட்லேயே வெந்துடும். அதிகமாக விட்டிங்கன்னா கரைஞ்சிடும். அதனால் அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சிங்கன்னா இது புது விதமாக இப்படி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.